ஹலோ மை ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரைடேவோட ஃபுல் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்போ ஒரு மாதிரியாக தான் இருக்குது. போக போக பழகிடும் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி மினி விலாக் என்னென்னா, தம்பிங்களை வந்து ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டதுக்கப்புறம் 10 o'clock போல் நான் வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மந்த்லி ஒன்ஸ் வந்து வீடு ஃபுல்லாக கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் மாப் போடுறது வந்து வழக்கம் எனக்கு. சரி டைமே கிடைக்கலையேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக தண்ணி ஊற்றி எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டாச்சு. வீடு இப்படி தான் இருக்குது. மொத்தத்துக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மாப் போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. குட்டி ஒரே ரூம் தானா, ஒரு ரூம் கிச்சன் மட்டும்தான். அதனால் வந்து ஜாமான் அங்கங்கே வச்சுருப்பேன். வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. ஆனால் ஃபுல்லாக க்ளீனிங்காக தான் வச்சுருப்பேன். வேறு வழி இல்லை. நம்ம இருக்கிற இடத்த நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கங்கே ஜாமான் எனக்கு ஏற்ற மாதிரி நான் பாத்திரங்களை வச்சுருப்பேன். ஃபுல்லாக வீடெல்லாம் மாப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் துணியெல்லாம் வாஷ் பண்ணுறதெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்துட்டு பூக்காரவங்களும் வந்துட்டாங்க. பூக்காரவங்க பூ கொண்டு வந்ததுனால பூ கட்டவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பூஜை ரூம்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருந்துச்சு. அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. என்னோடய பூஜை ரூம் இப்படி தான் இருக்குது. பூ வந்து டெய்லி எனக்கு கொண்டுட்டு வருவாங்களா, நம்ம வந்து டெய்லி நம்ம கையிலன்னு ஒரு 100 ரூபாயாவது இருக்கணும்னு எங்கள் அம்மா வந்து அடிக்கடி சொல்லுவாங்க. அதனால் வந்து பூ நான் நல்லா கட்டுவேன். பூ கட்டுவேன்னு இல்லை, எல்லா வேலையுமே எனக்கு தெரியும். எல்லா வேலையுமே அம்மா அப்பா பழகி விட்டுருக்காங்க. அதனால் சரி நீங்கள் கட்டுறது அழகா இருக்குக்கா அப்படின்னு சொல்லவும் பூ கட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ டெய்லி வந்து பூ போட்டுட்ருக்காங்க. பூ கட்டி முடித்ததுக்கப்புறம் ஒரு ஈவினிங் 6 o'clock வரைக்கும் பூ கட்டினேன். பூக்காரங்க வந்ததுக்கப்புறம் பூவையும் கொடுத்துட்டு தம்பிங்களுக்கு டீ எல்லாம் வச்சு கொடுத்துட்டு தம்பிங்களெல்லாம் குளிக்க வச்சுட்டு விளையாட விட்டுட்டு நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். சமைக்கிறதுக்கு வந்து இன்றைக்கி தக்காளி தொக்கு, சாதம், உருளைக்கிழங்கு வறுவல் தான் செய்ய போகிறேன். அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து அரிஞ்சு வச்சாச்சு. அரிஞ்சிட்டு உருளைக்கிழங்கையும் அரிஞ்சு வச்சிட்டேன். தம்பி வந்து நடுவில் வந்து எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தான். அதனால் வந்து என்னால் வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன். மன்னிச்சிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக காயெல்லாம் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சமைக்க போயாச்சு. நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். நம்ம வந்து சமைக்கும்போது என்னைய நல்லா பாருங்கள். நான் வந்து எதையுமே வந்து ஸ்கிப் பண்ணவே இல்லை. நான் எப்படி சமைச்சேனோ அதை அப்படியே வீடியோ எடுத்துருக்கிறேன். எதையுமே டெலீட் பண்ணவே இல்லை. எடுக்கிற பொருளை வந்து எடுத்த இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிச்சனும் சரி, மற்ற எந்த ஒரு இடமா இருந்தாலுமே சரி, எப்பயுமே வந்து ஃபுல்லாக க்ளீனிங்காகவே இருக்கும். நம்ம அதை எடுத்துட்டு துடைச்சிட்டு டஸ்ட் பண்ணுற வேலை மட்டும்தான் இருக்கும். மற்றபடி அதை மாற்றி வைக்கிறது அந்த வேலையெல்லாம் இருக்காது. நான் கிச்சனில் யூஸ் பண்ணுற டிப்ஸ் வந்து இதுதான். இது வந்து இப்போ வந்தது கிடையாது. அம்மா அப்பா எங்களை சின்ன பிள்ளையிலேருந்து வளர்த்தப்போதுலேருந்தே அப்படியே அம்மா அப்பாவை பார்த்து நாங்களும் பழகுனது தான். எடுத்த பொருளை வந்து எடுத்த இடத்துலயே நாங்கள் வச்சுருவோம். அதனால் வந்து எனக்கு அவ்வளோவா வேலை இருக்காது. பாத்திரம் மட்டும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் தம்பிங்க இருக்கிறதுனால. சாதம் ஒரு அடுப்புலையும், தக்காளி தொக்கு ஒரு அடுப்புலையும், உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ஒரு அடுப்புலையும் வச்சு செஞ்சு சமைச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்து சுடிதார் வந்து கம்ஃபர்டபுளாகவே இல்லை, அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. வேறு வழி இல்லை. வீடியோஸ்க்கு வந்து நைட்டிலேயே நம்ம கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சுடிதாரில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம சேனலும் மானிட்டேஷன் ஆகும். எனக்கும் இன்னும் வீடியோஸ் போட போட வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும். எதுக்காக அதை சொல்கிறேன்னா, பசங்களை வச்சுட்டு கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போட்டுட்டு எடிட் பண்ணி போடுறேன் இல்லையா, அதனால் சொல்கிறேன் நான். வேறு ஒன்றுக்காகவும் இல்லை. நான் எப்படி வீட்டில் இருப்பேனோ அதை தான் நான் அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். வீடியோக்காக வந்து நான் எதுவுமே செய்கிறது கிடையாது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து நம்ம ரொட்டீன் வேலையை செய்கிறப்ப எப்படி நான் செய்கிறேனோ அதே மாதிரி தான் நான் செய்கிறேன். வீடியோக்காக இதை ஆல்ட்ரேஷன் பண்ணுறதோ அதை ஆல்ட்ரேஷன் பண்ணுறதோ எதுவுமே கிடையாது. நான் எப்படி வேலை செய்வேனோ அதை மட்டும்தான் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நைட்டியில் செய்வோம், இன்றைக்கி சுடிதார் போட்டிருக்கேன், அவ்வளோதான். கிச்சன் வந்து எனக்கு குட்டி கிச்சன் தான். ஒரே ஆள் தான். அதுவும் நான் ஒல்லியாக இருக்கேன், நான் ஒரு ஆள் தான் நிற்க முடியும். அதனால் நான் அப்படி வச்சுருக்கேன். இன்னும் எனக்கு கொஞ்சம் கிச்சன் பெருசாக இருந்துச்சுன்னா நான் நீட்டாக வச்சுப்பேன். பாய். இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம